ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீநரசிம்மதிவபாதகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண இதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசிகாய நமக. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிராதிருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஷ தீர்க்கசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. நமஸ்காரம். இப்போ ஒரு சின்ன வீடியோ பார்த்துருப்பேன். அது ஸ்ரீரங்கத்தில் திருக்கார்த்திகை உற்சவத்தன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு உற்சவம். அது பெருமா திருக்கார்த்திகை உற்சவம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்மாழ்வாருக்கு பெரிய திருநாள் சொல்லப்படக்கூடிய பகல் 10 ராப்பத்து உற்சவத்துக்கு ஆஹ்வானம், ஒரு ஆக்ஞை அனுப்புகிறார். அதுதான் அந்த உற்சவத்தோட அந்த வீடியோ கிளிப்போட அர்த்தம். அனத்தியன காலம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே வர, என்ன சுவாமி அப்படின்னு நிறையா கேட்குறா. அதுக்கு தான் இந்த வீடியோ. அனத்தியனம் அப்படின்னா அத்தியனம் பண்ணாமல் இருக்கக்கூடிய காலங்கள் அனத்தியன காலங்கள்னு பேர். எதை அத்தியனம் பண்ணக்கூடாது அப்படின்னா, திவ்ய பிரபந்தங்களில் இந்த காலத்தில் அத்தியனம் பண்ணக்கூடாது. அதாவது கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரம், அதாவது திருக்கார்த்திகை உற்சவத்திலேருந்து தை மாதம் ஹஸ்த நட்சத்திரம் சுவாமி கூரத்தாழ்வானோட திருநக்ஷத்திரம் வரைக்கும் திவ்ய பிரபந்தம் சேவா காலம் கிரகங்களில் ஆற்றுல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நியமம். எப்படி வேதத்துக்கு இருக்கோ அதே மாதிரி திவ்ய பிரபந்தத்துக்கும் இந்த நியமம் உண்டு. இது எங்கே ஆரம்பித்தது சுவாமி அப்படின்னா, முதல்ல இதை ஆரம்பித்து வச்சவர் யாருன்னா திருவங்கை ஆழ்வார் தான் முதல்ல ஆரம்பித்து வச்சார். அவர் இந்த திருக்கார்த்திகை உற்சவம் முடிஞ்ச போது ஆக்சுவலாக முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த வைகுண்ட ஏகாதேசியோடு ஒட்டி வர 10 நாட்களும் பெருமாள் பூர்த்தியாக வேதத்தை திருச்செவி சாத்தியிருந்தார், கேட்டுட்டு இருந்தார். அந்த உற்சவத்தை அத்தியன உற்சவம்னு அதுக்கு பேர் முன்னாடிலேருந்தே. திருமங்கை ஆழ்வார் என்ன சாதிச்சாருன்னா, சுவாமி நீங்கள் வேதத்தை மட்டும் இல்லை, நம்பெருமாள் கிட்ட திருமங்கை ஆழ்வாரோட விண்ணப்பம் வேதத்தை மட்டும் இல்லாத, சம்ஸ்கிருத வேதம் மட்டும் இல்லாத திராவிட வேதமான திருவாய்மொழியையும் தேவர் திருச்செவி சாத்தணும் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் நம்பெருமாளை கேட்டார். நம்பெருமாள் அதுக்கு என்ன அற்புதம், சந்தோஷம். ஏன்னா ஆழ்வார் பாசுரம் கேட்குறதுல நம்பெருமாளுக்கு அவ்வளோ சந்தோஷம். கேட்குறேன்னு அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணார், ஒன்று நீ என்ன பண்ண, நான் கேட்கணுன்னா அதுக்கு ஒரு மண்டபம் ஏற்படுத்து. அதே நேரத்தில் நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநெல்வேலியிலேருந்து அழைச்சிட்டு வரணும், 2 வேளை ஆகணும். ஸோ மண்டபத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இப்போ ஆயிரங்கால் மண்டபம்னு இங்கே ஸ்ரீரங்கத்தை செய்யப்படும். அந்த உடையவர் சொன்னதுலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் இருக்கும், ஆயிரங்கால் மண்டபம். சகஸ்ர தூணான் எப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் சகஸ்ர தூணா மத்தியமில் திருமாமணி மண்டபத்தில் பெருமாள் எழுந்தொழி இருந்து சாமகானத்தை கேட்டுட்டு இருக்காரோ அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ஆயிரங்கால் மண்டபமும் அதுக்கு மத்தியமில் திருமாமணி மண்டபம்னு ஒரு பெரிய ஒரு ஒரு மண்டபம் இருக்கும். அதில் தான் பெருமாள் எழுந்தொழி இருந்து 10 நாளும் திருவாய்மொழி உற்சவம்னு சொல்லிட்டு வைகுண்ட ஏகாதசியிலேருந்து 10 நாள் அப்படி தான் முதல்ல இருந்து திருமங்கை வழிபட்டது. அதுதான் வைகுண்ட ஏகாதசியிலேருந்து 10 நாள் திருவாய்மொழி வேதத்தோடு சேர்த்து பெருமாள் திருவாய்மொழியும் திருச்செவி சாத்தினார். ஏன்னா திருவாய்மொழியை நடந்துட்டே சேவிக்கிற வழக்கம் கிடையாது, உட்கார்ந்து நிதானமாக தான் சேவிக்கிற வழக்கம். ஸோ அதனால் ஒரு மண்டபம் ஏற்படுத்தினார். இது ஒரு வேளை அடுத்து. அடுத்தது இதை பாடின நம்மாழ்வார் வரணுமே. நம்மாழ்வாருக்கு அவன் முன்னாடி நின்று அவர் மரியாதை ஆகணும். என்ன பண்ணார் பெருமாள், இந்த திருக்கார்த்திகை உற்சவம் முடிஞ்ச உடனே ஒரு பட்டோலை எழுதினார். இந்த மாதிரி உற்சவத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆக்ஞை எழுதி அது நம்மாழ்வார் ஆழ்வார் திருநெல்வேலியில் இருக்க நம்மாழ்வார் தான் முதல்ல திருமங்கை ஆழ்வார் காலத்திலேருந்து ஆழ்வார் திருநெல்வேலியிலேருந்து அந்த தாமிரபரணி காட்சி வந்த நம்மாழ்வார் தான் எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்து உற்சவம் நடந்திருந்தது. என்ன பண்ணார், அங்கே அதை எழுதி அனுப்பினார். ஆழ்வார் எழுந்துருளை பண்ணி வாங்கோன்னு தன் ஸ்ரீபாத தாங்கிகளுக்கும் சொல்லிட்டார். அவளை என்ன பண்ணா, அந்த உற்சாகத்தில் அதே நேரத்தில் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் பெருமாள் ஒரு ஆக்ஞை கொடுத்துட்டார். இனிமேல் யாரும் ஆற்றுல சேவாகாலம் நித்தியனுசந்தானம் விவேகபிரபந்தம் அனுசந்தானம் பண்ணக்கூடாது. அதாவது ஆழ்வாருக்கு தொண்டையில் தைலம் சேர்த்துருவா அந்த இதுக்காக, ஒரு 15 நாள் இதுக்காக.
யார் வீட்டில் செய்யக்கூடாது, எல்லோரும் கோவிலில் தான் வந்து சேவிக்கணுங்கிற ஒரு ஏற்பாடுனால ஆற்றுல அந்த திருக்கார்த்திகை உற்சவத்திலேருந்து யாரும் ஆற்று திருவாராத்து பண்ணுற இடத்துல திவ்ய பிரபந்த அனுசந்தானமும் பண்ணுறதில்லை. தெய்வ சன்னதிகள்லையும் பண்ணுற வழக்கம் கிடையாது. இவாளெல்லாம் என்ன பண்ணால் பெருமாளை எழுதுள்ள பண்ணி தானே வந்திருந்தா இல்லை இதுலேருந்து திருக்கார்த்திகை உற்சவம் சொக்கப்பானை முடிச்சுட்டு வரும்போது பெருமாளுக்கு ஆக்ஞை கொடுத்தனால உற்சாகத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறா, பெருமாளை அங்கேயே கீழே நடுவில் வச்சுட்டு ஆழ்வார் எழுதுள்ள பண்ணுறதுக்கு ஆழ்வாத்திரங்காடி கிளம்பி போயிட்டான் ஸ்ரீபாதங்க எல்லாம். இப்போ பெருமாள் உள்ளே போய் ஆகணுமே, இந்த நடுவில் சொல்லிட்டோமே அப்படின்னு பெருமாள் நினைக்கும் போது தான் இப்போ பெருமாள் உள்ளே எழுந்துள்ள பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துருப்பேன். பெருமாளை 3 அச்சகா வந்து கைத்தளமாக எழுந்துள்ள பண்ணி உள்ள மூலஸ்தானத்துக்கு எழுந்துள்ள பண்ணுவாள். அதே முன்னாடி 2 வீடியோ பார்த்தேன்னா ஆழ்வார் இந்த உடையவர் காலம் வரைக்கும் ஆழ்வார் திருநகர்லேருந்து தான் நம்ம ஆழ்வாரை எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து பண்ணியிருந்தார். ஆனால் உடையவர் காலத்தில் காலதேச வர்த்தமானங்கள் அவ்வளோ சௌகரியமாக இல்லை, படையெடுப்புலாம் நடந்து இருந்தது, கொள்ளக்காரர்கள் நிறையா இருக்கிறதுனால ஆழ்வார் திருநகர்லேருந்து ஆழ்வார் எழுந்துள்ள பண்ணி வேண்டான்னு சொல்லிவிட்டு ஸ்ரீரங்கத்திலேயே கருட மண்டபத்துக்கு ஒரு மூலையில் ஆழ்வார் ஆதிநாதன் சன்னதி ஏற்படுத்தி அந்த ஆழ்வாரை வச்சுண்டு உற்சவாதிகள் பண்ணார். அப்படிங்கிறது தான் உடையவர் காலத்திலேருந்து நடந்த விஷயம். இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டீங்கன்னா அங்கே ஸ்ரீரங்கத்தை எழுந்துள்ள இருக்கிற நம்ம ஆழ்வாருக்கு பரியட்டம் கட்டுவா. அந்த பரியட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காகிதம் மாதிரி ஒரு பேப்பர் துருத்தி நிற்கும். அதுதான் நம்பெருமாள்லேருந்து வந்த ஆக்ஞியா வச்சு வந்த அந்த ஓலைச்சுவடி. பெருமாள் கைப்பட எழுதி அவனை கூட்டின்னு வான்னு சொன்ன ஆழ்வார் அழிச்சின்னு வாங்கோ அப்படின்னு சொன்ன அந்த ஓலைச்சுவடியை தான் ஆழ்வார் படித்து காட்டி, அது ஆழ்வார் என்ன பெருமாள் கூப்பிட்டாரான்னு சந்தோஷத்தில் தன் சிரசா வகிச்சுண்டு நம்ம சொல்ல போனால் காலால் இட்ட பணியை தலையால் செய்கிறேன், பெருமாள் காலால் இட்ட பணியை சிரசா வகிச்சுண்டு ஆழ்வார் எழுந்துள்ளி வரார், எழுந்துட்டு தன் சன்னதிக்கு போகிறார் அப்படிங்கிறது அந்த வீடியோ. ஸோ இந்த கார்த்திகையிலேருந்து தை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வரைக்கும் திவ்ய பிரபந்தங்களை சேவாகாலம் பண்ணக்கூடாது. சரி, என்ன சுவாமி பண்ணலாம், வேறு என்ன சேவாகாலங்கள் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னா அனுசந்தானம் பண்ணலான்னா 4000 தனியன்கள் இருக்கும். பிரபந்தத்தை விட்டு தனியாக நீலாதுங்க தனிதடி குருமுக வனதீர்த்திய இன்னமத கொண்டு வேண்டுவா பைங்கில் இதாண்டி தனியன்கள்லாம் இருக்கும், அதை அனுசந்தானம் பண்ணலாம். அதே நேரத்தில் தேசிக சம்பிரதாயத்தவா தேசிக பிரபந்தங்களை அனுசந்தானம் பண்ணலாம். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தவா உபதேச ரத்னமாலை திருவாயூர் நூற்றந்தாதி அனுசந்தானம் பண்ணணும். இது அவாவா சம்பிரதாயத்தை அவாவா ஃபாலோ பண்ண வேண்டியது. இதுதான் இந்த 48-50 நாள் வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியது. இல்லங்களில் சரி, சன்னதிகளில் சரி. எப்போ தை ஹஸ்தம் வருதோ, ஸ்ரீரங்கத்தை மட்டும் ஒரு விசேஷம் என்னென்னா, பெருமாள் ராப்பத்து பகல் 10 முடிஞ்சதுக்கப்புறம் தாயோட 5 பகல் 5 முடிஞ்சு அடுத்த நாளே முதலாழ்வாசனத்தில் திருப்பல்லாண்டு தொடக்கம்னு பண்ணிடுவாள். ஸோ அவள் தைஹஸ்த வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வெயிட் பண்ணுறது கணக்கம் கிடையாது. பெரிய பெருமாளுக்கு உற்சவம் முடிஞ்சோடனே, தாயாருக்கு உற்சவம் முடிஞ்ச உடனே திருப்பல்லாண்டு தொடக்கம் பண்ணிடுவாள். ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா தை மாதம் ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம்தான் திவ்ய பிரபந்தம் அனுசந்தானங்க சரி, திவ்ய பிரபந்த காலக்ஷேபம் இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு, ஆண்டாளோட திருப்பாவைக்கும் தொண்டடிப்படியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி மாத்திரம் இந்த மார்கழி மாதம் 30 நாளும் விடிய காலையில் அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கான ஒரு விதி. பெரிய விதி இருக்குது, இது விதிவிலக்கிலே முக்கியமான விதி. கட்டாயம் 30ம் தப்பாமேனு 30 பாசுரமும் நித்திய அனுசந்தானம் பண்ணணும், 30 நாளும் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. அதே மாதிரி தொழிற்படியாழ்வோட திருப்பள்ளி எழுச்சியும் அனுசந்தானம் பண்ணணுங்கிறது. ஏன்னா இந்த ஆண்டாளோட திருப்பாவை அந்த தனுர்மாச விரதம் தனுர்மாசத்தை பற்றி இன்னொரு வீடியோ போடுறோம், சும்மா ஹிண்ட்டு மட்டும் கொடுக்குறேன். அந்த 30 நாளும் காலையில் விடிய காலையில் எழுந்து திருப்பள்ளி ஏற்றும் திருப்பாவையும் அனுசந்தானம் பண்ணணும். இந்த 30 நாள் மட்டும்தான் பண்ணணும். பெரிய சாத்துமராகி போகி உற்சவம் ஆயிடுத்து அப்படின்னா, திருக்கல்யாண உற்சவம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அனைத்தின காலம்தான். திருப்பள்ளாண்டு திருப்பள்ளி ஏற்றி திருப்பாவை சொல்லக்கூடாது.
தை ஹஸ்தத்துக்கு அப்புறம் தான் சொல்லணும் அப்படிங்கிறது விதி. இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அவாவா சம்பிரதாயத்துக்காரோட அவாவா ஆச்சாரியோட பூர்வாச்சாரியோட கிரந்தங்களை அனுசந்தானம் பண்ணலாம், வேத அத்தியானம் பண்ணலாம், ஸ்தோத்திர பாடங்கள் அத்தியானம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். திவ்ய பிரபந்தம் மாத்திரம் இந்த 48-50 நாளைக்கு அனுசந்தானம் பண்ணக்கூடாதுங்கிறது விதி. அத்தனை பேரும் அனுதின காலத்தை குறித்து கேட்டதுக்கு இதான் விளக்கம். எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணணும்னு விண்ணப்பிச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி